என் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா? என் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா? நான் கண்டிப்பாக சக்கரை தான்க்கா. இதில் என்ன டவுட்டு? யாரடி அவ? நான் தான்க்கா, சின்ன பொண்ணு, உங்கள் தங்கச்சி. சின்ன பொண்ணு நீயா? வா 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 வா. உனக்கு 100 வயசு. இப்போ உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டேன். மூக்கில் வைக்க மாதிரி. இல்லை, நான் நினச்ச மாதிரி வந்துட்டேன். அக்கா, இன்னைக்கு என்ன சமையல்? என்ன குழம்பு வைக்க போறீங்க? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வா 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 வா. என்ன மீன் குழம்பு வாசனையே வரலையே? குழம்பு வச்சாதானே வாசனை வரும். இன்னும் கழுவவே இல்லை மீனை. அப்புறம் அப்படி வாசனை வரும். என்னக்கா சொல்கிறீங்க? இன்னும் மீன் குழம்பே வைக்கலையா? காலையிலேருந்து நீங்கள் சமையக்கட்டியே நிற்கிறதா சொல்கிறாங்க பொண்ணுங்களாம். மீன் ஒரே முள்ளு முள்ளா இருக்கு. எப்படி கழுவுறதுனே தெரியல. இந்த இந்த செடி வேற அதிகமாக இருக்கு. கையில் குத்திக்கும் போல இருக்கு. எப்படா கழுவுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக நீ வந்துட்ட. வாசனை பொண்ணு, நீ தான் மீன் கழுவுறதுலையும் மீன் குழம்பு வைக்கிறதுலையும் கில்லாடியாச்சே. இன்னைக்கு வச்சு விட்டுட்டு போ. என்ன சொல்கிறது? வைக்க மாட்டேன். செத்தான் சிவனாண்டி, நானாக வந்து மாட்டிக்கிட்டேனே. சும்மா உட்காந்து வீட்லேயே டிவி பார்த்துருக்கலாம். சின்ன பொண்ணு, உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.